கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, அதிகமாக சோம்பேறித்தனங்கள் மனிதர்களுக்குள்ளே வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சோம்பேறித்தனம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சு, அந்த சோம்பேறித்தனத்திலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிற சிலர் இருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் சிலருக்கு சோம்பேறித்தனம்னு தெரிஞ்சு அப்படியே வாழ்ந்து விடலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலரும் இருக்கிறீர்கள். சாலமோன் என்ற ஒரு ஞானி சோம்பேறித்தனத்தை குறித்து அவருடைய புத்தகத்திலே சில காரியங்களை எழுதியிருக்கிறார். அதிலே ஒன்றுதான், சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, சோம்பர் கையினால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சோம்பேறி குளிருகிறதென்று உளமாட்டான். ஏன் அந்த ஞானி இதையெல்லாம் சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஆண்டவரை அறிந்து வாழ்கிற சிலருக்குள்ளே சோம்பேறித்தனம். இதை எப்படி மேற்கொள்றது? இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியில் வர்றது என்னையா வழி? நிறைய வழி இருக்கு. ஈஸியான வழியை நான் இந்த காணொளியில் பதிவு செய்கிறேன். முதல், சோம்பேறித்தனத்தினுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அப்போ நம்மளை அறியாமலே நமக்குள்ளே ஒரு உணர்வு வந்துடும், சோம்பேறித்தனத்தினால இவ்வளவு பாதிப்பு இருக்கா, இவ்வளோ நஷ்டம் இருக்கா, இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரெண்டாவது, சோம்பேறித்தனம் உடம்புல எந்த அளவுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சோம்பல் அப்படின்றது தூங்கி விழப்பண்ணுன்னு பைபிள் சொல்லுது. சோம்பேறித்தனம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்க. அப்போ அதை நம்ம விரட்டியே ஆகணும், அதை நம்மளை விட்டு அகற்றியே ஆகணும். அப்போ என்ன செய்யலாம்? அன்றாடம் நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்றத ஒரு திட்டமிடுங்க. ஒரு டைம் டேபிள் போடுங்க, ஒரு ஒர்க் பிளான் பண்ணுங்க. அன்னைக்கு என்னென்ன செய்யணுன்ற வேலை திட்டம், நேர வரையறை அப்படி நீங்கள் ஒரு போடுங்க. போட்டு டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. தூங்குறதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுக்கோங்க. மற்ற நேரத்தை எப்படியெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக செலவு பண்ணலான்றதை பாருங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சோம்பேறித்தனம் தானாக போயிடும், சோம்பல் நம்மை விட்டு தானாக ஓடிடும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையில் எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் இந்த சோம்பேறித்தனத்தை குறித்த சில காரியங்களை கேட்டோம். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருந்து இதையெல்லாம் மாற்றி போடட்டும். இதனால வாழ்க்கையில பல்வேறு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் சோம்பேறித்தனத்திலிருந்து என்ன வெளியில வர முடியலையோன்னு நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து வந்து உங்க ஜெப வீட்டிலே மகிழ பண்ணும், மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். May God bless you.